திருச்சிற்றம்பலம். குருவருளாலும் திருவருளாலும் திருஞான சம்பந்த பெருமான் அருளிச் செய்த முதல் திருமுறையிலிருந்து தொடர் சிந்தனையாக பாடலும் பொருளுமாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று 5வது திருப்பதிகமான கீழை திருக்காட்டுப்பள்ளி என்ற தலத்தில் அருளிச் செய்த திருப்பதிகத்தை பொருளோடு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். காவிரி வடகரை தலம், திருவெண்காட்டுக்கு மிக அருகாமையில் உள்ள தலம். இந்திரனால் பூசிக்கப்பெற்றது, நண்டு பூசித்த இடம். சாமியுடைய திருப்பெயர் ஆரண்ய சுந்தரர், அம்பிகை அகிலாண்ட நாயகி. தீர்த்தம் அமிர்த தீர்த்தம், காவிரி. திருச்சிற்றம்பலம். செய்யருகே புனல் பாய ஓங்கி செங்கையல் பாய சில மலர்த்தேன் கையருகே கனி வாழையின்று காணலெல்லாம் கமல் காட்டுப்பள்ளி பையருகே அலல் வாயவை பையருகே அலல் வாயவை வாய் பாம்பனையான் பனை தோழி பாகம் மெய்யருகே உடையானை உள்கி விண்டவர் ஏறுவர் மேலுலகே. வயலருகே தண்ணீர் பாயவும் கயல்கள் துள்ளி விளையாடவும் மருத நிலத்தில் மலர்கள் தேன் சொரியவும் கைக்கு எட்டும் அளவில் வாழைக்கனிகள் இருக்கவும் சோலையின் மனம் கமலும் திருக்காட்டுப்பள்ளி திகழ்கின்றது. ஐந்தலை நாகத்தை படுக்கையாக கொண்ட திருமால் உமாதேவியை ஒரு பாகமாக உடைய ஈசனை தியானித்து நெகிழ்ந்து இன்புற்றார். இதனை கருதுவார்க்கு உயர்ந்த உலகம் கிட்டும் என்று முதல் பாடலிலே திருஞான சம்பந்த பிள்ளையார் அந்த வயல்வெளியும் வயலை சார்ந்த இடமும் அந்த வளங்களையும் குறிப்பிடுகின்றார். இந்த பாடலே பாம்பனையான் திருமால் வந்து ஈசனை தியானித்து இன்புறுகின்றார். இதனை கருதுவார்க்கு உயர்ந்த உலகம் கிட்டும் அப்படின்னு முதல் பாடல்லையே பலனை சொல்கிறார். திரைகள் எல்லாம் மலரும் சுமந்து செழுமணி முத்தோடு பொன்வரன்றி கரைகளெல்லாம் மணி சேர்ந்து உறிஞ்சி காவிரி கால் போரு காட்டுப்பள்ளி உரைகளெல்லாம் உணர்வெய்தி நல்ல உத்தமராய் உயர்ந்தார் உலகில் அரவமெல்லாம் மறை ஆர்த்த செல்வர்க்கு ஆட்சைய அல்லல் அறுக்கலாமே. காவிரி ஆற்று நீர் அலைகளெல்லாம் விதவிதமான மலர்களை ஏற்று சுமந்து தன்பால் தேக்கி செழுமையான மணிகளும் முத்துக்களும் பொன்மணிகளும் வாரி வாய்க்கால்களின் வழியாக இரு கரைகளிலும் மோதும்படி எடுத்துச் செல்கின்றன. அத்தகைய சிறப்புடைய ஊர் திருக்காட்டுப்பள்ளி. அங்கு உரை செய்யப்படுகின்ற பொருள்களை நன்றாக உணர்ந்து அவ்வழியே ஒழுகி உத்தமர்களாய் உயர்ந்தனர். உலகில் அரவத்தை தரித்த செல்வனாகிய அந்த ஈசனுக்கு அடியவராக அல்லல் தீரும். திருக்காட்டுப்பள்ளியில் மேவும் செல்வர்க்கு ஈசனுக்கு ஆட்செய்ய அல்லல் அரும் என்பது குறிப்பு. 2வது பாடலையும் திருக்காட்டுப்பள்ளியில் எழுந்தருக்கக்கூடிய ஈசனுக்கு ஆட்செய்தால் அல்லல் நமக்கு வரக்கூடிய இடர் துன்பம் தீரும் என்று குறிக்கின்றார் திருஞான சம்பந்த பிள்ளையார். தோளுடையான் வண்ண போர்வையினான் சொன்ன வெந்நீர் துதைந்திலங்கு
நூலுடையான் இமையோர் பெருமான் நுண்ணறிவாள் வழிபாடு செய்யும் காலுடையான் கரிதாய கண்டன் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி மேலுடையான் இமையாத முக்கன் மின்னிடையாளோடும் வேண்டினனே மேலுடையான் இமையாத முக்கன் மின்னிடையாளோடும் வேண்டினானே. புலித்தோலை உடையாக கொண்டவன், யானையின் தோலை உரித்து அழகிய போர்வையாக ஆக்கி கொண்டவன், ஒளிமயமான திருவெண்ணீறு பூசியவன், விளங்கும் முப்புரி நூலை தரித்த மார்பினன், தேவர்களின் தலைவன், மெய்ஞானத்தால் வழிபாடு செய்யத்தக்க திருப்பாதத்தை உடையவன், கருமையான கண்டத்தை உடையவன். அத்தகைய ஈசன் விரும்பி திருக்காட்டுப்பள்ளியில் எழுந்தருளி இருக்கக்கூடியவன். அந்த பெருமான் உமாதேவியாரை விருப்பத்தோடு தனது பாகத்தில் ஏற்றுக்கொண்டான். நுண்ணறிவாள் வழிபாடு செய்யும் காலுடையான் என்பது முத்தி நான்ற மலர்பாதம் என்ற உண்மை விளக்கத்தின் பாடலால் சுட்ட பெறுதலை எண்ணுக. இந்த பாடல்லையும் காட்டுப்பள்ளியில் விரும்பி இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு இடர் வராது. அப்புறம் பெருமான் புலித்தோலை உடையாக அணிந்து கொண்டது, யானையோட தோலை போர்வையாக பொருத்தி கொண்டது, ஒளிமயமான திருவெண்ணீர் பூசியிருப்பது, முப்புரி நூல் தரித்த மார்பு, தேவர்களின் தலைவன், மெய்ஞானத்தால் வழிபாடு செய்யத்தக்க திருப்பாதங்களை உடையவன், கருமையான கண்டத்தை உடையவன், இப்படின்னு அவருடைய அந்த தோற்றத்தோட சிறப்பு, அவர் செய்த அருட்செயல்கள், மரக்கருணை, இதெல்லாம் இந்த பாடலில் பேசப்படுது. சலசல சந்து அகிலோடும் முந்தி சந்தனமே கரை சார்த்தியெங்கும் பல பல வாய்தலை ஆர்த்து மண்டி பாய்ந்திலி காவிரி பாங்கரின் வாய் கலகல நின்று அதிரும் கலலான் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி சொலவல தொண்டர்கள் ஏத்த நின்ற சூலம் வல்லான் கலல் சொல்லுவோமே. சலசல என்னும் மொழியுடன் சந்தனமும் அகிலும் முந்திச் சென்றாலும் சந்தனத்தை கரையில் சேர்த்து எல்லா இடங்களிலும் வாய்க்கால்களாக பரவும் காவிரியின் பக்கம் கலகல என்று ஒளிதரும் கலலை உடையவனாகிய ஈசன் இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளியை போற்றும் திருத்தொண்டர்கள் மகிழ்ந்து ஏத்தும் சிவன் கலலை போற்றுவோம். கலகல என்று அதிரும் கலலான் என்பது திருநடன காட்சியை புகழ்வதுடன் அவ்வொளியை திருச்செவிக்கு அமுதமாக்கிய தன்மையையும் உணரலாம். இதற்கு பிற்சான்றாக சேரமான் பெருமாள் நாயனார் புராண வரலாற்றில் காணலாம். அவர் தினம் சிவபூசையின் முடிவில் பெருமான் சிலம்பொலிய உணர்த்துவார். அப்படி ஒரு நாள் உணர்த்தாத பொழுது அவர் உயிரை விட துணிகிறார். அப்போ தடுத்து ஆட்கொண்டு சொல்கிறாரு, திருஞான சம்பந்தருடைய பாடலில் நான் மயங்கி இருந்தேன், சிவசிவா சேரமான் பெருமாள் நாயனாருடைய பாடலில் மயங்கி இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம்தான் கேள்விப்பட்டு இருவரும் நண்பர்களாக ஆகின்றார்கள் அப்படிங்கிறது நம்ம சேரமான் பெருமாள் களரிற்று அறிவார் புராணத்தில் நாம் பார்க்கலாம். சூலம்பல்லான் கலல் எனவும் இரு இடங்களில் கலலின் சிறப்பு, பெருமானுடைய அந்த காலில் அணிந்திருக்கக்கூடிய கலல் அதோட சிறப்பை சொல்கிறார். பரஞானம் அபரஞானம் வழங்கும் இணைமலர் சேவடி. ஒரு திருவடி பரஞானம், ஒரு திருவடி அபரஞானம். அதனால் இணையில்லாத அந்த திருவடி அந்த இணைமலர் சேவடியை குறிப்பால் உணர்த்தும். அதனில் அறக்கருணையும் புரிதலும் அடங்கும். பெருமான் அறக்கருணை நேரடியாக அருள் செய்கிறது, மரக்கருணை
தண்டிப்பது போல் இருக்கும், ஆனால் அருள் செய்கிறது. இது இரண்டுமே பெருமானுடைய 2 திருவடிகளையும் குறிக்கும் அப்படின்னு இந்த பாடலில் குறிப்பாக சொல்கிறார். தலையவில் தன்னிற நீல நெய்தல் தாமரை செங்கலு நீரும் எல்லாம் கலையவிலும் குழலார்கடிய காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி துளை பயிலும் குழலியாள் முரள துண்ணிய இன்னிசையாள் துதைந்த அலைப்பயில் பாம்பரை ஆர்த்த செல்வர்க்கு ஆட்சைய அல்லல் அறுக்கலாமே. நீல நிறமுடைய நெய்தல் பூக்களும் தாமரை மலர்களும் பொய்கை நீரும் கூந்தலை உடைய மகளிரால் மனம் பரவும் தன்மையுடையனவாய் விரும்பப்படும் பெருமை பெற்றது காட்டுப்பள்ளி. அத்திருத்தலத்தில் குழலோசையும் யாழொலியும் இணைந்து சேர அதனால் ஆட்கொள்ள பெற்ற பாம்பினை இடையில் பொருந்தச் செய்து செல்வனாகிய ஈசனுக்கு அடியவராக இருந்து திருத்தொண்டு செய்தால் துன்பமில்லை. இந்த பாடல்லையும் பெருமானுக்கு ஆட்செய்பவர்களாக, தொண்டர்களாக, அடியார்களாக இணைந்து இருந்தால் துன்பமில்லை அப்படின்னு ஒவ்வொரு பாடல்லையும் இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு நாவுக்கரசர் சொன்னது போல குறிப்பிட்டு கொண்டே வருகின்றார் நம் பிள்ளையார். முடி கையினால் தொடும் மோட்டுலவர் முன்கை தருக்கை கரும்பின் கட்டி கையினால் ஏறி காட்டு பள்ளி காதல் செய்தான் கரிது ஆய கண்டன் பொடிய நிமேனியினானை உள்கி போதொடு நீர் சுமந்து ஏத்தி முன்னின்று அடிக்கையினால் தொழ வல்ல தொண்டர் அருவினையை துறந்து ஆட்செய்வாரே. நாற்று முடிகளை வேறறுத்தல் கொள்ளாமல் பக்குவமாக கட்டியும் கரும்பின் கட்டிகளை கைகளால் வலிமையுடன் உடைத்தும் விளங்கும் உழவர்கள் நிறைந்த காட்டுப்பள்ளியை விளைந்து மேவும் ஈசன் கருமையான கண்டத்தை உடையவன், திருவெண்ணீர் தரித்த திருமேனி உடையவன். அவனை நினைந்து மலரால் அர்ச்சித்து தண்ணீரால் பூசித்து நல்லுரையால் ஏத்தி முன்னிருந்து திருவடியை வணங்கும் திருத்தொண்டர்கள் கண்களுக்கு புலப்படாத வினையை களைந்து அடியவர் ஆவார்கள். நாற்று முடிகளை தொடுதலும் கரும்பின் கட்டிகளை உடைத்தலும் உழவரின் பெருமையை நிலைநாட்டுகின்றது இந்த பாடலே. பொடியணி மேனியினானை உள்கி போதோடு நீர் சுமந்தேத்தி முன்னின்று அடிக்கையினால் தொலைவல்ல என்பது மனம் மொழி மெய்களால் ஈசனை வழிபடுதல் ஆகும். அவர்கள் தொண்டர் என்னும் சுட்டப்படுதல் காண்க. அதன் மேல் பொருந்தும் சிறப்பு அடியார்கள் ஆதல். போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்னும் திருநாவுக்கரசரின் வாக்கும் இங்கு நோக்கத்தக்கது. பெருமானை பூவும் நீரும் கொண்டு பூசித்து நல்ல மலரால் அர்ச்சித்து திருவடியை வணங்கக்கூடிய தொண்டர்களுக்கு கண்களால் புலப்படாத வினை மூவினை, அந்த மூவினையும் கலைந்து அடியாராகுவர்கள் என்பதில் ஐயமில்லை என்று இந்த பாடலில் ஞானசம்பந்த பிள்ளையார் குறிப்பிடுகின்றார். பிறைவுடையான் பெரியோர்கள் பெம்மான் பெய்கழல் நாள்தோறும் பேணியேத்த மறைவுடையான் மழுவாளுடையான் வார்தருமால் கடல் நஞ்சம் உண்ட கரையுடையான் கலல் ஆடு கண்ணால் காமனை காய்ந்தவன் காட்டு பள்ளி குறையுடையான் குரல் பூத செல்வன் குறைக்கலேகைகள் கூப்பினோமே
குறையுடையான் குரல் பூத செல்வன் குறைக்கலலே கைகள் கூப்பினோமே. பிறைமதியுடையவன், பெரியோர்களுடைய தலைவன், வேதங்களால் போற்றப்படுபவன், மழுவும் வாளையும் ஆயுதமாக உடையவன், ஓங்கி வளர்ந்து நெடியவனான திருமால் உறையும் திருப்பார்கடலில் தோன்றிய நஞ்சினை உண்டு அதனால் கண்டம் கருமையுற்றவன், நெற்றியில் விளங்கும் நெருப்பு கண்ணால் மன்மதனை எரித்தவன், காட்டுப்பள்ளியில் எக்காலும் இன்றியமையா பொருளாக இருப்பவன், குரல் தன்மை கொண்ட பூதங்கள் தலைவன், அவனுடைய திருவடியை கைகளால் கூப்பித் தொழுதனம். செற்றவர்தம் அரணமவற்றை செவ்வலல்வாயேறி ஊட்டி நின்றும் கற்றவர்தாம் தொழுதேத்த நின்றான் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி உற்றவர்தாம் உணர்வெய்தி நல்ல ஒம்பருளார் தொழுது ஏத்த நின்ற பெற்றமரும் பெருமானையல்லால் பேசுவது மற்றோர் பேச்சிலோமே. பகைவர்தம் அரணாக இருந்து முப்புறங்களை எரித்து சாம்பலாக்கி எக்காலத்திலும் நிலை பெற்றவனாக கற்றவர்கள் தொழுது போற்ற இருப்பவனாகிய ஈசன் விளைவது திருக்காட்டுப்பள்ளி. அதனை அடைந்தவர்கள் இப்பிறவி எடுத்ததன் சிறப்பினை அறிந்தவராய் தேவர்களால் வணங்கப்பெறும் சிவபெருமானை அல்லாது வேறு பேச்சு பேசுவது இல்லை. ஈசனை அடைந்தவர்கள் இந்த பிறவியோட சிறப்பு என்னன்னா பெருமானை வணங்குவது தான் உணர்ந்து அவரை வணங்கி அவரை பற்றிய பேச்சு மட்டுமே பேசுவார்கள், வேற பேச்சு கிடையாது. கற்றவர்தாம் தொழுது ஏத்த, கற்றதனால் ஆய பயனன். இறைவனை தொழுது போற்றுவதே நம்மளுடைய கடமை. உணர்வு மானிடப் பிறப்பின் சிறப்பு உணர்ந்து மீண்டும் பிறவாமை குறித்து அறிந்து அந்த வழியிலே நிற்பது, அதுதான் மானுடத்தோட சிறப்புத்தன்மை. அதான் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் திருஞான சம்பந்த பிள்ளையார். ஒன்றுவராறு தொகில் ஆடைமை போர்த்து உச்சி கொலாமை உண்டே உரைக்கும் கொண்டர்களோடு அரைக்குறையில்லார் கூறுவதாம் குணம் அல்ல கண்டீர். அண்டமறையவன் மாலும் காணா ஆதியினானுரை காட்டுப்பள்ளி வண்டமரும் மலர் கொன்றை மாலை வார்சடையான் கலல் வாழ்த்துவோமே. காவி நிற துணியை ஆடையாக உடம்பில் பொறுத்து உயர்வாக கொல்லப்படாத உணவை உட்கொண்டு உரைப்பவர்களுடன் சேர்ந்து அறையில் ஆடையற்றோர் கூறும் மொழிகள் நன்மையாகாது. மறையவனாகிய பிரம்மனும் திருமாலும் காண முடியாத மூலப்பொருளாகிய காட்டுப்பள்ளியில் கொன்றை மாலையும் நீண்டு வளரும் சடைமுடியும் கொண்டு உறையும் அந்த பெருமானுடைய திருவடியை வாழ்த்துவோமாக. இந்த பாடலில் சமணர்களுடைய அந்த உடை, அவர்கள் அறையில் உடை இருக்காது, காவி நிற துணியை ஆடையாக உடம்பில் போர்த்து கொண்டு தான் இருப்பாங்க, இடுப்பில் உடை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அது பாயை உடுப்பாங்க அப்படின்னு ஒரு இது வருது. அது அந்த பாடலில் சொல்கிறாரு, அறையில் ஆடையற்றோர் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறது பிற உயிர்களை கொல்லக்கூடாது, கொல்லாமை அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்க உணவு கொல்லப்படாத உணவை உட்கொள்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த உணவை உட்கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த உரைகளை நாம் கேட்க வேண்டியது இல்லை. அவர்கள் மொழிகள் என்றைக்கும் நமக்கு நன்மையாகாது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் நம்ம பெருமானுடைய பெருமையை சொல்லி திருமாலும் பிரம்மனும் காண முடியாத மூலப்பொருளாகிய
திருக்காட்டுப்பள்ளியில் எழுந்தருளியிருக்கக்கூடிய பெருமான் கொன்றை மாலையும் நீண்டு வளரும் சடைமுடியும் கொண்டு உறையும் அந்த பெருமானுடைய திருவடியையே போற்றுவோமாக அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நமக்கு இறுதி பாடல் திருக்கடைக்காப்பு நிறைவு பாடலுக்கு வந்திருக்கோம். பொன்னியல் தாமரை நீல நெய்தல் போதுகளால் பொழிவ் எய்த பொய்கை கண்ணியர்தாம் குடை காட்டு பள்ளி காதலனை கடல் காளியர்கோன் துன்னிய இன்னிசையால் துதைந்து சொல்லிய ஞானசம் வந்த நல்ல தன்னிசையால் சொன்ன மாலை 10 தாங்க வல்லார் புகழ் தாங்குவாரே. சிவந்த தாமரை மலர்களும் நீல நிற நெய்தல் மலர்களும் இணைந்து சிறப்பினை எய்தும் குலத்தில் கன்னிப் பெண்கள் குடைந்து நீராடும் காட்டுப்பள்ளியை விரும்பியவனை ஈசனை ஞானசம்பந்த பெருமான் இசையுடன் சொன்ன இந்த திருப்பதிகத்தை இசைந்து ஏற்று போற்றி பாடுபவர்கள் புகழ் பெறுவார்கள் என்பது திண்ணம். பகலில் தாமரையும் இரவில் நீல நெய்தலும் மலர்கின்றது. ஆதலின் எல்லா காலங்களிலும் மலர்ந்திருக்கும் பொய்கையின் சிறப்பு உணர்த்தப்படுகிறது. பொன்னியல் தாமரை நீல நெய்தல் என்பது சிவந்த நிறமுடைய ஈசன் திருக்கோலமும் நீல நிறமுடைய உமையம்மையின் திருக்கோலமும் காட்டப்படுகிறது. இதனை பைங்குவலை கார்மலரால் செங்கமல பைம்போதால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று சேர்ந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்தினம் என்ற திருவாசகத்தொடர் மாதர்குடையும் பொய்கை கோலக்காவுளான் என்று ஞானசம்பந்தர் பாடலும் குறிப்பிடுகின்றது. பதிகத்துடைய பலன். இந்த திருப்பதிகத்தை பாடுபவர்கள் புகழ் பெறுவார்கள் என்று தன்னிசையால் சொன்ன மாலை 10 தாங்க வல்லார் புகழ் தாங்குவாரே என்று பதிகத்துடைய பலனை ஞானசம்பந்த பிள்ளையார் அருளி செய்திருக்கின்றார். கீழை திருக்காட்டுப்பள்ளி திருப்பதிகம் நிறைவுற்றது. நாம் அடுத்து திருமருகளும் திருச்செங்காட்டங்குடியும் என்ற பதிகம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் தொடர்ந்து நமக்கு பார்த்து பாடி சிந்திக்க முடியாதவங்க அப்படியே இதை போட்டு பதிவை நம்ம அப்படியே கேட்டால் கூட நமக்கு அந்த பலன் உண்டு. அதனால் அடியார் பெருமக்கள் தொடர்ந்து இந்த 12 திருமுறைகளையும் சிந்திப்பதற்கு நமக்கு குருவருள் துணை செய்துள்ளது. அதனால் நம்ம கேட்டு பயன்பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.